ஒரு ஜெபத்தை பண்ணி முடிச்ச உடனே உங்க மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் பண்ணின ஜெபத்தின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். நான் தேவனிடத்திலே ஒரு ஜெபத்தை பண்ணி இருக்கிறேன், தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை சொல்லி இருக்கிறேன், நிச்சயமாக தேவன் அதற்கு பதில் கொடுத்தே தருவார். ஜெபத்திற்கு பிறகு ஜெபித்தவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டுமா? நான் ஜெபித்திருக்கிறேன், தேவன் எனக்கு அதற்கு பதில் தருவார் என்கிற மன உறுதியோடு கூட நான் இருக்கிறேன். கையை தட்டு ஒரு இயேசு நாமம். என்ன சொல்றான்? சண்டை போட்டும் உனக்கு கிடைக்கல, யுத்தம் பண்ணியும் கிடைக்கல, ஏன்னா நீ விண்ணப்பம் பண்ணல அப்படின்றான். அப்ப என்னடா சொல்ல வர? சண்டையை விட யுத்தத்தை விட பவர்ஃபுல்லானது விண்ணப்பம். கையை தட்டுங்க ராமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்க உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக இடங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக பெரிய மாற்றத்தை தேவன் தருவார். வேதம் சொல்லுகிறது, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடினால் அவர்கள் தெசலோனிக்கேயில் இருந்ததை விட பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நிறைய ரிசல்ட் இருந்துச்சு. அப்போ ஒருவேளை ஒரு வகுப்பிலே படிக்கிறவனுக்கும் படிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரியே இருக்கலாம், ஆனால் வருஷம் முடியும் போது தான் அந்த ரிசல்ட் தெரியும். அப்படித்தான் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சில நேரம் வித்தியாசம் இல்லாத போல இருக்கலாம், ஆனால் காலம் வேதம் சொல்கிறது நாளானது அதை விளங்க பண்ணும். தொடர்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே உள்ளே தேவன் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளிலும் தேவன் மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவைகளிலும் மேலானவைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து உங்களுக்குள் இருக்கிற தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவின் அளவை அதிகரிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து உங்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக நான் அதன் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமென். கடந்த சில நாட்களாக நாம் ஜெபத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டு வருகிறோம். ஜெபம் என்பது ஒரு பெரிய கடலை போன்றது. தேவன் எப்படி முடிவில்லாதவரோ ஜெபமும் அப்படி முடிவில்லாதது. காரணம், ஜெபம் என்பது தனிப்பட்ட ஒரு பொருள் அல்ல, அது தேவனோடு கூட இருக்கிற உறவு. ஆகவே ஒரு உறவு, அதற்கு அளவே இல்லை. அந்த உறவு அது எல்லை இல்லாதது. அந்த நபர் எந்த அளவு எல்லை இல்லாமல் இருக்கிறாரோ அந்த அளவு அந்த உறவும் எல்லை இல்லாததாக இருக்கும். அப்போ தேவனுக்கு எல்லையே கிடையாது. God is unlimited. அப்போ ஜெபத்தில் தான் அவர்கிட்ட போய் பேசுகிறீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவன் புதுசாக இருக்கிறாரு. அதனால் உங்கள் ஜெபம் ஒவ்வொரு நாளும் புதுசாகவே இருக்குது. ஸோ ஜெபம் என்பது கடலை போன்றது. ஏனென்றால் அது தேவனோடு இணைக்கப்பட்டபடினால், தேவன் போகிற பக்கமெல்லாம் அது போயிட்டே இருக்கிறனால ஜெபத்துக்கு எல்லையே கிடையாது. உண்மையிலே உங்கள் ஜெபம் தேவனோடு இருக்கிற உறவாக இருக்கும் என்றால், இதில் இந்த கரையில் மட்டுமே காலை வச்சுட்டு வர மாதிரி ஒரே வித விஷயங்களை மறுபடியும் செய்வது என்பது அதுதான் சடங்காச்சாரம் என்று வேதம் சொல்கிறது. இட் இஸ் நாட் ப்ரேயர், இட் இஸ் ரிச்சுவல்ஸ். எத்தான் பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் ஒரே விதமான பலிகளை மறுபடியும் செலுத்துகிறான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு இலைய விரித்து அந்த இலைய தண்ணி எடுத்து நல்லா தெளித்து அந்த இலையை நல்லா தொடச்சி, எப்படி நல்லா தொடச்சி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு இலையை மூடிட்டு போயிடுறது. திரும்ப அடுத்த நாள் வர்றது, இலையை விரித்து நல்லா தண்ணியை தெளித்து
நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு போயிடுறது. இதுதான் இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்களின் விஷயமாக இருக்கிறது. தங்கள் பாவங்களை இருக்கிறதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற பாவங்களை கழுவுவதும், கழுவி முடித்த உடனே என்ன செய்கிறது, அடுத்த நாள் திரும்ப வந்து கழுவுறது, ஒரே விதமான பலிகளை மறுபடியும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரே விதமான பலிகளை அவங்களோட பொதுவாக அந்த மாதிரி ஜபங்கள் வீடியோ எடுக்கப்பட்டது தான். நீங்கள் போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது எந்த வருஷத்தில் பண்ண ஜபம்னே தெரியாது. ஏன்னு சொல்லுங்கள், எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஜபம் என்பது ஒரு உறவு. அதுக்குள்ளே நீங்கள் போக 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 உங்கள் புறம்பான மனிதன் அழிந்து உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் முகரூபம் மாறிற்று. அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப ஜெபம் என்ன செய்யுதுன்னா நம்மளை அப்படியே மறைய வச்சு நமக்குள்ள இருக்கிற தேவ புத்திரனை வெளியே கொண்டு வருது. அதுதான் வளர்ச்சி. அப்படித்தான் யாக்கோபு தேவனோடு சஞ்சரித்தான். prayer, he walked with God. அவன் தேவனோடு நடந்தான். so walking with God ன்றது every day it will differ. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்களை, என்ன ஒரு சில விஷயம் காமனாக இருக்கும், pattern may be same but the subject will be different. it will differ. அப்போ வாங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் அப்படின்னு தொடங்க பார்த்தீங்கன்னா அது வேணாலும் என்னவா இருக்கலாம், சேமாக இருக்கலாம். ஆனால் பேசுகிற மேட்ரு உள்ளே போகும்போது வேற ஒரு விஷயமா இருக்கும். தொடக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் இன்ட்ரோ வேறு ஒரே மாதிரி இருக்கலாம். அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு, இது காமனாக டெய்லியுமே நம்ம கேட்குறது. அப்புறம் காலையில் எந்திரிச்சாச்சா, அப்புறம் உள்ள சப்ஜெக்டுக்குள்ளே போகும்போது மாறும். அப்படிதான் ஜெபம் என்பது ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடியது. அது தேவனோடு நடக்கும்போது ஜனங்களை அடுத்த 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 கட்டங்களுக்குள்ளே ஜெபம் அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் பழைய ஏற்பட்ட ஆசாரியனோ ஒரே விதமான பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறான். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, ஒரே மாதிரி ஸ்டைல செஞ்சுக்கிட்டே இருந்தானா. ஆனா இயேசு கிறிஸ்துவோ ஒரே விதமான பலியை செலுத்தலையாம், ஒரே பலியை செலுத்தினாராம். கையை தட்டுங்க, ஆமென். ஒரே பலியை செலுத்தி உன்னதத்திலே பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். பரிசுத்தமாக்குதலை பூரணமாக்கினார். இவன் நின்றுகிட்டே இருக்கிறான். அவன் போயிட்டு திரும்ப வருவான். சார், நாளைக்கு பாவம் செஞ்சுட்டு வருவான், அந்த பாவத்துக்கு நான் பலி செலுத்தணும். அதனால பழைய ஏற்பாட்டு ஆசாரியை உட்காரக்கூடாது, நிற்கணும். ஏன்னா இவன் எதை முடிச்சிருக்கானா, பாஸ்ட்டை மட்டும்தான் முடிச்சிருக்கிறான். ஓகே, ஃபியூச்சரு இன்னும் முடியலை. அப்போ ஃபியூச்சருக்கு வருவான்றக்காண்டி அந்த பாவத்துக்கு நான் பலி செலுத்தாதனால அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ற மகா பிரதான ஆசாரியன் பலியை செலுத்திட்டு உட்காந்துட்டாரு. ஐயா, பழைய பாவத்துக்கெல்லாம் நீங்கள் பலி செலுத்திட்டீங்க, ஆனால் வேலை முடியல. நாளைக்கு எதிர்காலத்தில் அவன் செய்கிற தவறுகள் இருக்கிறது அல்லவா, அதுக்கு அவன் வரும்போது திரும்ப நீங்கள் பலி செலுத்தணும்ல. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கணும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. இல்லை, நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உட்காந்துட்டார். என்ன ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்கிறாரு, எதிர்காலத்திற்கு சேர்த்து தாண்டா முடிச்சிருக்கிறேன். கையை தட்டுவது அவருக்கு, ஆமென். அப்போ கழுவப்பட்ட இருதயத்தோடு துர்மனசாட்சி நீங்கப்பட்டவர்களாய் கிருபாசன தண்டை கிட்டிச் சேருவோம். உள்ளே நுழைந்து நீங்கள் கழுவப்படவில்லை, கழுவப்பட்டவர்களாய் நுழைகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஜெபம் என்பது நாம் கழுவப்படுகிற இடம் அல்ல, கழுவப்பட்டவர்கள் நுழைகிற இடம். ஜெபம் என்பது கழுவப்படுகிற இடம் அல்ல, அது கழுவப்பட்டவர்கள் நுழைகிற இடம். தேவனோடு துர்மனசாட்சி நீங்கப்பட்டவர்களாய் தைரியமாய் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகார ஆவியை பெற்றவர்கள் பேசும்படி கடந்து வருகிற இடம்தான் கிருபாசனமாய் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் சரியான படத்தில் செயல்படும் என்றால் அதை போல இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையான சக்தி எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். இது எப்படின்னா, ஏன் பெரிய லெவல்ல ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது சார் அப்படின்னா, they are using prayer but not in a proper way. ஒரு எதிரி வரான், 5 பேர் வராங்க, டக்குன்னு
டபுள் பேரல் கன்னை ஒன்று தூக்கி கையில் கொடுக்குறேன், சுட்டுருக்கடான்னு. நல்ல இவ்வளோ பெரிய கன்று. டக்குன்னு கன்னை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நண்பா, நல்ல நேரம் வந்து இந்த துப்பாக்கியை கொடுத்தேன்னு வாங்கிட்டு துப்பாக்கியை திருப்பி வச்சுட்டு வர்றவங்களாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் 5 பேரில் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே 4 பேர் கையை முறுக்கி மண்டையில் ஒரு போடு போட்டு துப்பாக்கியை பிடிங்கிட்டாங்க. உடனே நீ கேட்குற, என்னப்பா அடி வாங்கிட்டு வந்திருக்கிற, குற்றுயிரும் கொலையுமா, நீ வந்து ஒன்றும் துப்பாக்கி கொடுத்தனப்பா, என்னத்த துப்பாக்கி கொடுத்த, அதை வச்சு தான் நான் எதிரியை தாக்குனேன், ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையப்பா. டே என்னடா செஞ்ச, துப்பாக்கியை திருப்பி வச்சுட்டு அடித்தேன். அட பாவி, திருப்பி வச்சுட்டு அடிக்கக்கூடாது, துப்பாக்கியை நிமித்தி வச்சு போடணும்டா, டம்மு டம்மு டம்முன்னு. ஒருத்தனை காலில் சுட்டிருந்தாலே 4 பேர் ஓடி இருப்பான் இல்லைடா. இல்லை வானத்தை பார்த்தா சுட்டுருக்கலாமேடா நீனு, என்னடா பண்ண, அதே துப்பாக்கி தான் பயன்படுத்தினேன், தலைகளை திருப்பி வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படித்தான் ஜெபம் என்பது வல்லமையான ஆயுதம். தேவன் தூக்கி கொடுக்குறார், பிடிச்சிக்க போடுறா மகனே என்றார். வாங்கிட்டு தலைகளை திருப்பி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். என் அருமை சபையே, துப்பாக்கியை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, நிமித்தி வச்சு போட வேணாமா டம்மு டம்முன்னு. அப்போ ஜெபம் வல்லமை இல்லாதது அப்படின்றான். ஏன்னா அவன் தலைகளை பிடிச்சி வச்சிருக்கான். குடத்தை வச்சு தண்ணி எடுத்துட்டு வாடான்னா ஒருத்தன் போய் குடத்தை வச்சு 1 மணி நேரமாக தண்ணியே பிடிக்கல. என்னடா என்ன செஞ்சிருக்கான், குடத்தை தலையில் வச்சிருக்கான், டேப்பு கீழே திறந்து வச்சு. சரி தம்பி, நேரம் நிமித்தி வைக்கணும். ஜபத்தை சரியாக சபை புரிந்து கொள்ளும் என்றால், சரியாக புரிந்து கொள்ளும் என்றால் இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய சக்தி சபையாகத்தான் இருக்கும். அந்த சரியா புரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக மனிதனுடைய குறைவுகளை காரணம் காட்டி பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட ஏமாற்றப்பட்ட ஜனங்களை கடலின் கரையிலே நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். உள்ளே போகும்படி அவர்களை அனுமதிப்பதில்லை தங்கள் அறிவின்மையினால். ஆனால் தேவனோடு நடைபயிலுகிற தேவனோடு நடக்கிற அனுபவம் பெற்ற தேவ தாசர்களும் தேவ மனிதர்களும் தைரியமாய் ஜனங்களை அடுத்த இடங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆகையால் உலகத்தில் அவர்கள் தாக்கங்களை ஏற்படுத்துகிறார்கள். இந்த ஜெபம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சக்திகளை விட, ஜெபம் என்பது என்ன சொல்றேன்னா, ஜெபம்ன்ற அந்த விஷயத்தை சொல்லலை, தேவனோடு இருக்கிற ஜெபம்ன்றது கடவுளை இணைக்குது. ஸோ ஜெபம் நான் சொல்லும் போதெல்லாம் ஜெபத்திலே சரியான முறையில் தேவனோடு நீங்கள் இணையும் போது நடக்கிற காரியங்கள். இப்போ இந்த சரியான முறைன்றீங்களே சார், இப்போ வாடிப்பட்டியில் ஒரு பாட்டி இருக்குது, இந்த பாட்டியெல்லாம் இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு தான் ஜெபம் பவர்ஃபுல்லாக செய்ய முடியுமா? அந்த பாட்டியெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கனாலே சூப்பராக ஜெபிச்சிரும். அது பாட்டுக்கு நல்லா வந்து ஏசப்பா சாமி ஏஞ்சாமி ஏஞ்சாமி அப்படின்ட்டு ஜெபத்தை போட்டுச்சுன்னா ஜெபம் முடிஞ்சோன்னா அற்புதம் நடந்துடும். எங்கே வந்து பாட்டி ஜெபம் வல்லமை இல்லாமல் ஆகுது பார்த்தீங்களா? சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு காலி பண்ணுறான். அது நல்ல குற்ற மனசாட்சி இல்லாமல் சாமி எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பா அப்படின்னு முடிச்சிருது. சபைக்குள்ளே வந்த உடனே இவன் ஆயுதத்தை எடுக்கிறான். பிசாசு கொடுத்த ஆயுதத்தை அறிவில்லாமல் எடுத்து, பாட்டி செஞ்ச தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்டியா, என்ன நீ வந்து பொய்யை போட்டுக்கிட்டு இருக்க, அதை போட்டுக்கிட்டு இருக்க, உன் ஜபம்லாம் அந்த கூறியவே தாண்டாது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் இப்படிலாம் பேசுகிறாங்க? கர்த்தர் கேட்டார், நீ என்ன நாமத்தில் ஜெபிக்கிறேன்? இயேசு நாமத்தில். ஆமாம், இயேசு நாமத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது ஆண்டவரே? வானங்களின் வழியாக ஏறிப்போன இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமம் என்னவா? 7 வானங்கள் இருக்குன்னா 7 வானத்தையும் கிழிச்சிட்டு சர்ன்னு மேலே போய் பிதாட்டு நிற்கிதான். என் ஜபத்தை எங்கே கட்டி விட்டுருக்கிறேன்? அந்த இயேசு நாமத்தில் கட்டி விட்டுருக்கிறேன். கையை தட்டு, ஆமேன். அதனால் வானங்களெல்லாம் கிழிச்சிட்டு மேலே போயிடும். சொல்லுங்கள் சார், இந்த வான மண்டலத்தில் பொல்லாத ஆவி அசுத்த கிரியைகள்லாம் இருக்குது. அங்கல்ல, இப்போ உனக்குள்ளே இருக்குது. இயேசு நாமத்தில் வெளியே போ. முதல் வானத்தில்லடா, 3ஆம் வானம் வரைக்கும் போகும் இயேசு நாமம். அந்த நாமத்தில் நீங்கள் ஜெபங்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது இவர் சொல்கிறாரு, நம்ம யாக்கோபு, நீங்கள் சண்டை பண்ணுகிறீர்கள், நீங்கள் யுத்தம் பண்ணுகிறீர்கள், ஆனால் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறீர்கள், ஆகையால் உங்களுக்கு அது சித்திக்கிறதில்லை. சண்டை யுத்தம் இதெல்லாம் நடக்குதான். ஆனாலும் சண்டைன்றது இந்த ஏரியாவிலேருந்து 10 பேர் போய் அந்த ஏரியாவில் அடிக்கிறதுக்கு சண்டை. யுத்தம்ன்றது இந்த நாடும் ஒரு நாடும் சண்டை போடுறது, இந்த நாடும் அந்த நாடும் அடிச்சுக்கிறது. யுத்தம்ன்றது பெரிய லெவலில் பண்ணுறது. அப்போ என்ன சொல்கிறான்? சண்டை போட்டும் உனக்கு கிடைக்கல, யுத்தம் பண்ணியும் கிடைக்கல, ஏன்னா நீ விண்ணப்பம் பண்ணலை அப்படின்றான். அப்போ என்னடா சொல்ல வர? சண்டையை விட யுத்தத்தை விட பவர்ஃபுல்லானது விண்ணப்பம். கையை தட்டுங்க, ஆமென். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஜபத்தை வச்சுக்கிட்டு அவங்க முட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆமாம், துப்பாக்கியை தலையில் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
எதுக்காகன்னு தெரில. ஒரு தடவை நானும் என் நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், போயிட்டுருக்குறோம். அப்போ வந்து எங்களுக்கு கிட்டார் ப்ளே பண்ணுறது, கீபோர்டு ப்ளே பண்ண ரொம்ப ஆசை. எங்களுக்கு கிட்டாரும் கிடையாது, கீபோர்டும் கிடையாது. அப்போ என்னென்னு எங்களுக்கு எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார். அவர் வந்து புது கிட்டார் ஒன்று அப்போ தான் வந்து கிப்சன் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருக்கிறார். அப்போ பாஸ்டர் ஒரே ஒரு 2 நாள் நாங்கள் கொஞ்சம் கார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு தரோன்னே, அவர் வெளியே வெயிட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு, தம்பி ஆனால் உங்களுக்கு தரேன், நம்ம பயலுக்கு என்ன, நம்ம பிள்ளைங்க என்ன, சரியா? ஆமாம், வீட்டுக்கே தெரியாமல் எடுத்து கொடுக்குறேன், அப்படியே கொண்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு கொண்டு வந்துடுங்க. சரிங்க பாஸ்டர், சார் என்ன அன்பில் கொடுத்துருக்காருன்னு வாங்கிட்டு போயிட்டோம். அப்படி 3 பேர் அப்படியே ரோட்டில் ப்ளே. அப்போலாம் வந்து இந்த ஏரியா தான், இந்த ஏரியாலாம் 93 எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆளே இருக்க மாட்டாங்க, அப்படியே ரோட்லேயே ப்ளே பண்ணிட்டே வரோம். 3 பேர் வந்துக்கிட்டே இருக்கேன். என் ஃப்ரெண்டு அப்படியே அந்த கிட்டாரை வச்சு ப்ளே பண்ணுறேன். திடீர்னு ஒரு பாம்பு கிராஸ் ஆகிப்போச்சு. பாம்பு கிராஸ் ஆனவொடனே பாம்பு அடிக்கிற பதட்டத்தில் என்ன ஒன்றுன்னு தெரியாமல் கிட்டார் எடுத்து அடிச்சிட்டார் சார். டம்முன்னு தார் ரோட்டில் அட்டின்னு அடிச்சு, டக்குன்னு கிட்டாரை பார்த்தா விளக்கமாறு அப்படி பிரிஞ்சிருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அந்த மேலே ஒட்டியிருந்த அந்த உட்டுக்கு மேலே மைக்கா ஒட்டியிருப்பேன் பாருங்க, அப்படியே செதறி நிற்கிது. எல்லாத்துக்கு மேலே பாம்பும் எஸ்கேப் ஆயிடுச்சு. அது அடுத்த விஷயம். தார் ரோட்டில் அப்போ எதுக்குடா கிட்டாரை கொடுத்தேன், ப்ளே பண்ண கொடுத்தேன், அது இப்படி நிற்குது. என்னடா செய்கிறேண்ணா, ஒன்றும் ஒரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் போகிறோம். எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு அப்படியே ஒன்றோட ஒன்று இணைச்சி அழகாக கீழே பேஸ்ட் பண்ணி ஒட்டி மேலே வார்னிஷ் போட்டு இது பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த கோடு மட்டும் ஜல்லு டக்குன்னு வாங்கினா தெரியாது, அப்படியே ஒட்டிட்டான் அயன் பண்ண மாதிரி. ஆனாலும் அதுக்கப்புறம் அது வந்து இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி தான் கொடுத்தோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கிட்டாரை எதுக்கு கொடுத்தோம்? கிட்டாரை இப்படி பிடிச்சி ப்ளே பண்ணுறான்னா இப்படி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மம்முட்டியாது. அப்போ ஜபத்தை வந்து தலையில் போட்டு அடிக்கிற மாதிரி ஒருத்தனை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சூப்பராக ஜெபிச்சிடுவான் சார். சார் உங்கள் ஜபமெல்லாம் எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் கொடுக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, என் செய்தியை நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏற்கனவே போட்டிருக்க லாக் ஆஃபில் எடுத்து தான் விடும் என் பிரசங்கம். ஜபத்தை எளிமையாக்கி விடுறேன். எளிமையாக்குவதுக்கு 1 ஹவர் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சரியா? இது 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 எதுக்கு போட்டிருக்க, இதை முதல்ல வெளியேடு. இது எதுக்கு? சில நேரம் பாருங்கள், ஏகப்பட்ட வயரை சுற்றி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பேன். டெய்லி ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன். கூப்பிட்டீங்க வா, இந்த வயர் எதுக்குன்னா, அந்த வயர் எதுக்குன்னு தெரியல சார். நான் எல்லாம் போயிட்டுருக்கா, இது உருவனை பிற போகுது, அவன் போயிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பாதிப்பு இல்லை. அப்போ இந்த வயரை அங்கனக்குள்ளே போட்டிருக்க தேவையில்லாமல் ஒரு 10 வயர் சம்மந்தம் இல்லாமல் கிடக்கும், அதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருப்பான். இப்படி தேவையில்லாத ஏகப்பட்ட பிரச்சனைகள் மைண்டில் சொல்லி ஜபத்தில் உட்காந்துனார். எல்லாத்தையும் எடுத்து விடுறதா நீங்கள். ப்ரேயர் இஸ் எ சிம்பிள் திங், மிகவும் எளிமையானது. பட் இட் இஸ் மேட் காம்ப்ளிகேட்டட் பை த ப்ரீச்சர்ஸ் ஒன்லி. அப்போ திரும்ப நான் சொல்கிறேன், அப்போ ஜெபம் என்பது தேவனைப் போலவே அளவில்லாதது. ஒவ்வொரு நாளும் அதனுடைய வல்லமை கடந்து கொண்டே செல்கிறது. அப்போ இந்த இவன் ஏனோக்கு, he walked with God, தேவனோடு நடந்தான். அப்போ ஒவ்வொரு நாளும் நடக்க 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 அவனுடைய புறம்பான மனிதன் அழிந்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா கடவுள்கிட்ட நீங்கள் பேச பேச பேச, ஜெபிக்க, விண்ணப்பத்தை கொடுக்க, அவற்றிலிருந்து ஸ்தோத்திரங்கள் அவர் சமூகத்தில் பேச, அவற்றிலிருந்து வார்த்தையை வாங்க, இந்த ப்ராசஸ் நடக்க 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 உங்கள் ஜென்ம சுபாவம்லாம் மறையும் பாருங்களேன். பைபிள் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் போனான். தொடர்ந்து பிரேயரில் கடவுளோடு உறவாடுறவனுடைய அவனுடைய சுயமும் மாம்ச சிந்தையும் காணாமல் போயிடும். அவனுடைய கேரக்டர்ஸு, புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். ஜெபம் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் சார், ஒரு அழகான விஷயம் சார். அது ஒரு சமையல் மாதிரி சார். இன்னைக்கு காலையில் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், வந்து ஜெபம்ன்றது ஒரு ஒரு குக்கிங் மாதிரிடா. அதில் வந்து ஒவ்வொன்றும் எப்படி பார்த்து, ஒவ்வொன்றும் எந்தெந்த பகுதியை வந்து ஒவ்வொன்றும் எந்த மாதிரி செயல்படுதுன்னு சொன்னார். அது இந்த பிரசன்ஸ் ஆஃப் காடை பற்றி சொல்லும்போது சால்ட்டு சொல்கிறார், நீ என்னதான் வந்து நல்லா தெரிஞ்சுக்க ஜஸ்டி, நீ எல்லா இன்க்ரீடியன்ஸ் அது இது எல்லாத்தையும் சேர்த்தாலும், எல்லா வந்து மளிகை பொருட்களை சேர்த்தாலும், கொஞ்சோண்டு உப்பு போலன்னு வச்சுக்கவேன், நீ போட்டிருக்க எதுவுமே டேஸ்ட் இருக்காது. அப்படித்தான் நீ ஜெபம் என்ன பண்ணாலும் என்னுடைய ப்ரெசன்ஸு, என் ப்ரெசன்ஸு இல்லாட்டி அந்த சாப்பாடே நல்லா இருக்காது. அப்போ உப்பை போட்டிங்கன்னா முருங்கைக்காய் தெரியும், கத்திரிக்காய் தெரியும், பாவக்காய் தெரியும், பீன்ஸ் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் உப்பு மட்டும் கண்ணுக்கு
தெரியவே தெரியாது. ஆனால் அதுதான் ஃபுல்லாக ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கையை தட்டு வருது ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் ஜெபத்தில் ஹோலி ஸ்பிரிட் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் அவர் தான் கம்ப்ளீட்டாக ஒரு உப்பு எப்படி சாப்பாட்டில் அப்படியே பிக்கப்பை கொடுத்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்குதா, அப்படியே ஒரு 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 ஃபுல் டேஸ்ட்டே presence ஆஃப் காடில் தான் இருக்கு. மை beloved brother and sister, so the presence of God is like salt in your cooking. ஸோ அப்படி ஜெபம் வந்து ஒரு அழகான ஒரு குக்கிங்கு வந்து சமையல், ப்ரிப்பேரிங் ஃபுட்டு. இட் இஸ் லைக் அ வார், இட் இஸ் லைக் அ வாக்கிங். ஜெபத்தை பற்றி பேசிகிட்டே போகலாம். கடந்த சில நாட்களாக சில விஷயங்களை நாம் பேசணும். அது என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு ஜெபத்தோட கனெக்ட் பண்ணி பேசணும். ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். என்ன ஜெபம்? வெளிப்பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், இதெல்லாம் பார்த்தோம். ஒரு ஜெபத்துக்கு முன்னுரை இருக்குது, முகவுரை இருக்குது, பாடி ஆஃப் த ப்ரேயர் இருக்குது, முடிவு இருக்குது. இதை மூணையுமே 3 நாள் பேசணும். நீங்கள் போய் ஒரு தடவை என்ன செய்யுங்க, இதை திரும்ப என்ன செய்யுங்க, கேளுங்க என் அன்புக்குரியவர்களே. ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஒரு ப்ரேயரை வந்து துவங்கும்போது எப்படி துவங்கணும்னு பார்த்தோம். We must enter into the presence of God have a good conscience. We must enter into His gates with thanksgiving to God. தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இருதயத்தோடு தான் ஜெபத்துக்குள்ளே வரணும்னு பார்த்தோம். அதை பற்றி பேசணும். என்ட்ரி வந்து எப்போவுமே ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாடி ஆஃப் த ப்ரேயர், த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரேயர், அது பார்த்தோம். அது என்னது? அவர் பிரகாரங்களில் துதிகளோடு நுழையுங்கள். ரெண்டாவது பாடி ஆஃப் த ப்ரேயர் பார்த்தோம். கண்டென்ட்டு, அதாவது ஃபோக்கஸிங். உங்கள் ஜெபத்தில் வந்து கரு என்னவென்றால் நீங்கள் கேட்க போகிற விஷயம், அதை குறித்து நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். எஸ். அடுத்து முடிவு, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இதனுடைய கம்ப்ளீட் இதை யார் கையெழுத்து போகிறான்னு இருக்குது. அந்த நாமத்துடைய வல்லமை, யாக்கோபின் தேவனுடைய நாமம், இதெல்லாம் பார்த்தோம். 2 நாளைக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை ஹோல் ப்ரேயரையும் பவர்ஃபுல்லாகிக்கிறோம். பாருங்கள், இப்போ நான் சொன்னது எல்லாம் ஜெபத்தப்ப நடக்கிறது. ஜெபத்தோட துவக்கம், மையம், முடியும் போது. இப்போ நான் சொல்கிறது ஜெபத்தெல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஒன்று பண்ணணும். நீங்கள் இது என்ன செய்யுதுன்னா, நீங்கள் பண்ணி முடித்த ப்ரேயரே பவர்ஃபுல்லாக்குது. நம்மள்ட்ட விஷயம் எப்போவுமே பண்ணுற ஜெபத்தை மட்டும் பவர்ஃபுல்லாக ஆக்கிற விஷயம் மட்டும் நம்ம கையில் கடவுள் கொடுக்கல. பண்ணி முடித்த ஜெபத்தை கூட நீ நினச்சா பவர்ஃபுல்லாக்கலாம். கை தட்டுங்க ஒரு ஆமே. 10 வருஷத்துக்கு நீ பண்ண ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜெபத்தை கூட இப்போ உட்காந்து நீ பவர்ஃபுல் ஆக்கிடலாம். நேற்று ஜெபிச்ச ஜெபத்துக்கு இன்றைக்கி பவர்ஃபுல் ஆக்கலாம். ஸோ ஜெபம் பண்ணி முடித்த பிறகு உங்கள் மனநிலை எப்படி இருந்தால் இந்த ஜெபத்துக்கெல்லாம் உயிர் வந்துடும். அல்லையா சொல்லுங்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிளாக நான் பார்த்து முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இதில் தான் ஜெபம் பண்ணணுமா சொல்லுங்கள்? ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். மாம்சத்தில் இல்லை, ஆவியினாலே ஜெபம் பண்ணி முடித்த உடனே என்ன சொல்லணும், என்ன சொல்லியிருப்பார், என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு பாருங்களேன். ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு, எதன் பொருட்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கள அந்த ஜெபத்தின் பொருட்டு, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு விழித்து கொண்டிருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஒரு ஜெபத்தை பண்ணி முடித்த உடனே உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் பண்ணின ஜெபத்தின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். நான் தேவனிடத்திலே ஒரு ஜெபத்தை பண்ணி இருக்கிறேன், தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை சொல்லி இருக்கிறேன், நிச்சயமாக தேவன் அதற்கு பதில் கொடுத்தே தருவார் என்கிற மனநிலையோடு மிகுந்த மன உறுதியோடு கூட இருக்க வேண்டும். ஒரு ஜெபத்தின் வலிமையே அந்த ஜெபத்தின் பொருட்டு நீங்கள் மன உறுதியோடு கூட இருக்க வேண்டும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஜெபத்தை நல்லா வல்லமையா பண்றான், பண்ணி முடிச்சுட்டு பண்ணின ஜெபத்தை மறந்துடுறான். அடுத்து ஒரு ஜெபம் பண்ண வரான், அப்ப முந்தின ஜெபம் என்ன ஆச்சு? முந்தின ஜெபத்தை பற்றி இவன் கண்டுக்கிறதே இல்லை. இப்பொழுது நாம் ஒரு வல்லமையான ஜெபத்தை செய்யப்படும். சரிப்பா, நேற்று பண்ணது என்ன கொல்லமையான ஜெபமா? நேற்று பண்ண ஜெபத்தை என்ன
அதை ஒன்றும் கண்டுக்கிறாம விட்டுட்டீங்க. அப்போ மனுஷனுக்கு தான் முடித்த விஷயத்துக்கு மேலே நம்பிக்கை குறையுது. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த நம்பிக்கை முடித்த பிறகு இல்லை. ஆனால் நீங்கள் மட்டும் முடிஞ்ச ஜபத்துக்கு மட்டுமே உட்காந்து அதன் பொருட்டு மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு உங்களுக்கு சோறு போடும்ன்றேன். நான் கைத்தட்டுங்க ஒரு ஆமென். அவ்வளவு ஜபம் பண்ணியிருக்கீங்க சார், நீங்கள் அவ்வளவு ஜபம் பண்ணியிருக்கிறீங்க. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். உங்கள் ஜபங்களுக்கு வல்லமை கொடுக்கக்கூடிய வசனம் எபேசியர் 6:18. ஜபத்திற்கு பிறகு ஜெபித்தவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டுமா? நான் ஜெபித்திருக்கிறேன், தேவன் எனக்கு அதற்கு பதில் தருவார் என்கிற மன உறுதியோடு கூட நான் இருக்கிறேன். மன உறுதியோடு இருக்கிறேன். மன உறுதி. கையை தட்டு ஓதுறவா இயேசு. ஒரு ஜபத்தை பண்ணி முடிச்ச உடனே உங்க மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் பண்ணின ஜபத்தின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். நான் தேவனிடத்திலே ஒரு ஜபத்தை பண்ணி இருக்கிறேன், தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை சொல்லி இருக்கிறேன், நிச்சயமாக தேவன் அதற்கு பதில் கொடுத்தே தருவார். ஜபத்திற்கு பிறகு ஜெபித்தவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டுமா? நான் ஜெபித்திருக்கிறேன், தேவன் எனக்கு அதற்கு பதில் தருவார் என்கிற மன உறுதியோடு கூட நான் இருக்கிறேன். கையை தட்டு ஓதுறவா இயேசு. சொல்றான், சண்டை போட்டும் உனக்கு கிடைக்கல, யுத்தம் பண்ணியும் கிடைக்கல, ஏன்னா நீ விண்ணப்பம் பண்ணல அப்படின்றான். அப்ப என்னடா சொல்ல வர? சண்டையை விட யுத்தத்தை விட பவர்ஃபுல்லானது விண்ணப்பம். கையை தட்டுங்க ஆமென். அந்த மன உறுதி வந்துருச்சுனாலே அடுத்த பிரேயரே வராது. இன்னைக்கு 2 விதமான பிரேயர் இருக்கு. அடுத்த பிரேயரே திரும்ப பழைய விஷயத்துக்கே வராது. 2 விதமான பிரேயர் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஜெபித்து முடித்த உடனே, இயேசுவின் நாமத்தில் முடித்த உடனே, அவ்வளோதான் நான் ஜெபிச்சுட்டேன், எனக்கு எப்படினாலும் பதில் வந்துருண்டா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஜெபத்தை பண்ணுறதே கிடையாது. பண்ணுறதே கிடையாது. எப்படின்னா எனக்கு பதில் வரும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதை நல்லா தெளிவாக தான் கேட்டிருக்கிறாரு. என்னை விட அவர் காது நல்லா கேட்கும். 2வது தடவை சொல்லி அவருடைய கிரேடை நான் குறைக்க விரும்பலை. நான் விசுவாசிக்கிறேன், ஆவியில் நான் அதை பெற்றுக்கொண்டேன், சரீரத்தில் அது வெளிப்படும் என்று சொல்லி கிடைக்கும் வரைக்கும் அடுத்து ஜெபிக்கிறதே கிடையாது. ஆனால் ஜெபிச்சதுக்கு பதில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, மிகுந்த மன உறுதியோடு இருக்கிறது. அந்த மன உறுதி குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஜெபிச்சு முடிச்சதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார், அதற்கான பதிலை கட்டாயம் என் கண்கள் பார்க்கும் என்று நம்பி ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரம் சொல்ல 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 நீங்கள் பண்ணி முடித்த ஜபத்துக்கு பவர் கூடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கான கதவு திறந்து அந்த பதில் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு ப்ரேயர் இருக்குது. அந்த ப்ரேயர் திரும்பவும் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் ஆல்சோ பவர்ஃபுல் ப்ரேயர். அவங்க வந்து பதில் ஆவியில் பெற்றுக்கொண்டாலும் சரீர கண்ணில் நான் பார்க்குற வரைக்கும் நான் ஜெபிச்சுக்கிட்டு தான்டா இருப்பேன். கைத்தருங்க ஒருத்தவருக்கு. தட் இஸ் அனதர் ஸ்டைல். இவர்கள் மறுபடியும் எதை ஜெபிப்பார்கள்? அதே விஷயத்தை ஜெபிப்பார்கள். எனக்கு கண்ணில் பார்க்குற வரைக்கும் நான் அதை ஜெபிப்பேன். ஏனென்றால் நான் வந்து அது என் கண்ணில் பார்க்குற வரைக்கும் நான் விட போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலை. 2லேயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஜெபத்தை முடித்த உடனே நீங்கள் 2வது முறை அதுக்கு ஜெபிச்சா கூட முதல் தடவை பண்ணது பவர்லெஸ் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஜெபத்தை பவர்லெஸ் ஆக்குறது எது தெரியுமா? நீங்கள் பண்ண ஜெபத்தை நீங்கள் பவர்லெஸ் நினைக்கிறது தான். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு ஜெபமும் வல்லமையுள்ள ஜெபம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஜெபமும் வல்லமையுள்ள ஜெபம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஜெபமும் தேவனிடத்திலிருந்து பதில்களை பெற்றுத் தருவதற்கு போதுமான ஜெபம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதை தேவன் கேட்டிருக்காரா? நிச்சயமாக கேட்டிருக்கிறார். ஏனென்றால் அன்றைக்கு நான் ஜெபிக்கும்போது தேவனிடத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கர்த்தாவே இதை கேளுங்கன்னு சொல்லி நான் ஜெபிச்சிருக்கேன். கட்டாயம் அவருக்கு கேட்டிருப்பார். அப்போ அதுக்கும் நிச்சயமாக எனக்கு பதில் தருவார். இந்த மன உறுதி இருக்குது பார்த்தீங்களா? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஜெபத்தையே பவர்ஃபுல் ஆகிக்கிறோம்.
ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும் சார், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போது 2 எடுத்துக்காட்ட சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். அன்னாள் அப்படின்னு ஒருத்தங்க அன்னாளில் ஜெபம் பண்ணாங்க. அன்னாளிலே அன்னாள் என்ன செய்தால்? ஜெபித்தாள். எங்கே வருது? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். இந்த அன்னாள் பாருங்க சொல்கிறா, 1:16, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ண வேண்டாம், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். சொல்கிறா, விண்ணப்பம் பண்ணேன். நல்லா கவனிங்க, அன்னாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. 12ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். இங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு தேவ மனுஷன்தான். ஆனால் கண்ணு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? டிம் ஆயிடுச்சு. இந்த அம்மா அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பரபலபா சந்துரபலபா இதை அப்படியே அப்போ டங்ஸில் பேசிச்சுன்னு நான் சொல்ல வரல, அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. இந்த ஏலி அப்படியே வாயை பார்த்துட்டு ஒரு 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 5 அடி தூரத்தில் இருக்காரு. பார்த்துட்டு பைபிள் சொல்லுது, அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள். கை தட்டுங்க, உதவ இருக்கு. அன்னாள் இருதயத்தில் பேசினாள், அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. கையை தட்டு. பியூட்டிஃபுல் ப்ரேயர் பாருங்க. தேவனுக்கு வாயில் அசைஞ்சிச்சு, ஆனால் இருதயம் பேசிக்கிட்டே இருந்துச்சு. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் குடித்திருக்கிறாள், வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. பிரசங்கம் பண்ணிட்டாப்ல. சிலர் இருக்கிறாங்க, நீ இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது, சரி உன்னை மன்னிக்கிறேன். இவன் தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். ஆக்சுவலா எதுக்கு நீ இப்போ என்னை திட்டின, எதுக்கு நீ என்னை மன்னிக்கிற? ஏன்டா செஞ்சவனை போய் மன்னிடா, ஏன்ட்டோ. அப்போ ஒரு சின்ன மெசேஜும் கொடுத்துட்டாரு, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு, துன்மார்க்கருக்கு எதுவான மதுபானம் அங்கே எடுத்துட்டாப்புல, குடியை விளக்குன்னு அவள் சொல்கிறா. ஆனால் அவள் பாருங்கள், தப்பாக பிரசங்கம் பண்ணாலும் ஐயா ஆண்டவனேன்றா. சில நேரம் தப்பாக அவங்க ஊழியக்காரன் அவங்கள திட்டினா கூட என்ன செய்யணும்? ஆண்டவனே அப்படின்னு நீ என்ன செய்யணும் தான் சொல்லணும். அப்படி சொன்னனால அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமாம், எல்லா நேரங்களும் கரெக்டாக ஊழியக்காரன் திட்ட மாட்டான், சில நேரம் தப்பாக திட்டுவான். அது எதுக்குன்னா, தப்பாக என்ன திட்டினா, அதாவது சரியாக என்ன திட்டினா நான் வாங்கிக்குவேன், தப்பாக திட்டினா தான் என் சுயம் எழுந்திருக்கேன். ஏன்னா செஞ்சால் தானே செய்யாட்டினாலும் நீ வாங்கணும். இயேசு கிறிஸ்து வாங்கலையா? அவர் என்ன செஞ்சார்? அவர் தன் பாடுபடும்போது பயமுறுத்தாமல், என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் யாருன்னு தெரியுமாடா ஒன்றும் சொல்ல. அவன் இல்லாததான் சொல்கிறான், ஆனால் கேட்டார். ஸோ விதமாய் பாடுகளை சவித்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்போ இந்த இடத்துல நம்ம அவர் திட்டுறாரு, குடியை விட்டு விளக்கணுமா, நீ இப்பெல்லாம் பண்ணணுமான்னு. அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியெல்லாம் ஆண்டவனே, நான் மனை கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்றான். எப்படி ஊற்றிட்டேன் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குடம் நிறையா தண்ணி இருக்குது, அதை ஃபுல்லாக ஊற்றிட்டேன், என் மனசில் இருக்கலாம் ஊற்றிட்டேன். இப்படி ஜெபம் பண்ணலாமா சார்? அன்னாள் ஜெபம், கண்ணீர் ஜெபம் பண்ணிக்க, ஏன் வேணான்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னாள் எத்தனை தடவை அழுதா, அதான் நான் கேட்குறேன். குடத்தில் இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றிட்ட, திரும்ப அடுத்த நாள் குடத்தில் ஊற்றுறதுக்கு எது இருக்குமா? அது கையை தட்டு. அதான் நானும் ஜெபம் பண்ணோம், சரி ஒரு 10 நாள் விண்ணப்ப ஜெபம்லாம் பண்ணலாம் அப்படின்னு தொடங்கினா 4 நாள்லேயே சப்ஜெக்ட் நிறையா இருக்குது, ஜெபம் தீர்ந்து போச்சு. எப்படித்தான் இதை வச்சு 40 நாள் ஜெபிக்கிறேன் நமக்கு தெரியல. தேவன்ட்டு அன்னாள் ஒரு தடவை ஜெபிச்சா, இருதயத்திற்கெல்லாம் ஊற்றிட்டா, குடத்தில் இருக்க தண்ணியெல்லாம் கொட்டியாச்சு, திரும்ப எங்கே குடத்தில் தண்ணி வருது? அப்போ விண்ணப்ப ஜெபம் என்பது டெய்லி பண்ணுற விஷயம்னு என்னை பொறுத்தவரை கிடையாது. என்னுடைய வெளிப்பாட்டு அறிவின்படி நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு முறை தேவனிடத்தில் சொல்லிட்டீங்கன்னா, ஒரு மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் உங்களுக்கு விண்ணப்பங்கள்லாம் சொன்னாலே போதுமானது. மற்றபடி மற்ற 29 நாளும் ஜெபம் இருக்கும். ஆனால் விண்ணப்பம் டெய்லி ஒரு விஷயம் திரும்ப 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 நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் எப்படி ஜெபிச்சாலும் கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறாரு, உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் தராரு. அதை நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அவர் சொல்கிறார், ஐயா நான் இருதயத்தை ஊற்றிட்டேன், உங்கள் அடியாளை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம், நான் மன விசாரத்திலும் கிளேசத்திலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணேன்.
நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னா. பார்ட்டிக்கு கண்ணு தான் கொஞ்சம் வீக்கு, ஆனால் வாய் இன்னும் ஷார்ப்பாக தான் இருக்கு. அப்போ என்ன எனக்கு ஆச்சரியம், அன்னாள் பேசினது ஏலிக்கு கேட்கவில்லை, ஆனால் 6 அடி தூரத்தில் ஏலி கேட்கல. 1000 மைல்களுக்கு அப்பால் உன்னதங்களிலே உட்கார்ந்திருந்த ஏலோகிமுக்கு அது கேட்டது. உங்கள் ஜெபங்கள் வாய்களை திறந்து நீங்கள் பேசும்போது உங்கள் காதுகள் கூட சில நேரம் அந்த சத்தம் கேட்காமல் இருக்கலாம், அருகில் இருக்க கேட்காமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது கேட்கும். சில நேரம் ப்ரைஸ் பண்ணும்போது வாயை திறந்து ப்ரைஸ் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறோம்னா, தேவனுக்கு கேட்கணுன்ற கிடையாது, உங்களுக்கு அது கேட்டு உங்களுடைய மைண்டை அது ரெஃப்ரெஷ் பண்ணி உங்கள் அட்மாஸ்பியரை, ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை கொண்டு வரதுக்கு, உங்கள் மைண்டை கோஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் வாயை திறந்து பேசும்போது அது ஒர்க் பண்ணும், கட்டாயம் ஒர்க் பண்ணும், பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். இங்கே விண்ணப்பம் தேவனிடத்தில் பண்ணுகிறாள். அப்போ உதடு தான் செஞ்சிச்சு, ஏலிக்கு கேட்கல, ஏலோகிம் கேட்டுருச்சு. ஏலி தப்பாக பேசினா, பரவாயில்ல ஐயா நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க, நான் அப்படி இல்லைங்க அப்படின்னு மிகுந்த தாழ்மையோட சொன்ன உடனே ஏலி சொல்கிறேன், பரவாயில்லம்மா உனக்கு நீ என்ன கேட்டி அது கிடைக்குமா, என்ன கேட்டேன்னு கூட அவன் கேட்கல பாருங்க. கையை தட்டுங்க சார், மேன் ஆஃப் காடுக்கு என்ன பவரை கொடுத்துருக்காரு பாருங்க. என்ன கேட்ட அப்படின்னு இருக்கான், என்ன சொல்கிறான், நீ கேட்டது உனக்கு கிடைக்கும், ஓகே, கேட்டது கிடைக்கும், ஓகே, என்ன கட்டியோ கிடைக்குன்ட்டான். அவள் குழந்தை கேட்டா, குழந்தை கிடைச்சிருச்சு. பைபிள் சொல்லுது, இப்போ தான் பேச போகிறேன், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய், ஆஃப்டர் த பிரேயர் அதான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். ஷேகா ராமா ஹந்து நாமா ஷேகேரே பலபர். மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. ஏன்னா அவளுக்கு மன உறுதி வந்துருச்சு, கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா. ஆமென். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் முடிஞ்ச உடனே முடியல, ஜெபம் திரும்பவும் கண்டினியூ ஆகுது. எங்க கண்டினியூ ஆகுது? அது நான் ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதிலாக கர்த்தர் தருவார் என்கிற மனநிலை அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பெருக 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 உங்கள் ப்ரேயரோட பவர் இருக்கும். சூழ்நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கு. அதன் பொருட்டு எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அதன் பொருட்டு. எதன் பொருட்டு? நீங்கள் ஜெபம் பண்ணினதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். சரி, இந்த மன உறுதி எப்படி நான் டெவலப் பண்றது சார்? வேதம் சொல்லுது, ஆபிரகாமை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ அவன் என்ன செஞ்சான்னா, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க, அந்த ஜெபத்துக்கு பதில் தருவாருன்னு நீங்கள் அதுக்கப்புறம் ஜெபத்தை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜெபத்தின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு இருக்கணும். மன உறுதியோடு இருக்கணும். ஜெபிச்சிருக்கோம்யா கர்த்தர் செய்வார், ஜெபிச்சிருக்கோம்யா கர்த்தர் செய்வார். அந்த மன உறுதியை பெருக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த பண்ணி முடித்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார் என்கிற நீங்கள் அறிக்கை செய்கிற மாதிரி அதுக்காக நீங்கள் ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? பெருக ஆரம்பிக்கும். ஜெபம் மிகப்பெரிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரத்துடனே கூட அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்ன செய்யுமா? பெருகும். இன்னொரு இடத்துல ஸ்தோத்திரத்தினாலே உங்கள் விசுவாசம் பெருகட்டும் இருக்கு. ஸ்தோத்திரத்துடனே கூட விசுவாசத்தில் பெருக கடவீர்கள். அப்போ விசுவாசம் எப்போது நம்ம பெருகும்? பிரைஸ் பண்ணும்போது. இப்போ ஜெபத்தை முடித்த பிறகு தேவன் கேட்கிறாரு என்கிற மனநிலை ரொம்ப முக்கியம். அந்த மனநிலை வர வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் கேட்டிருக்கீங்க, இயேசுவின் நாமத்தினால நான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்கள் சமூகத்தில் கேட்குறேன். காதை உண்டாக்கினவர் கேளாது இருப்பதில்லை, நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் நீர். இந்த பூமியிலே நாங்கள் சிறப்பாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன். எங்களுக்கு உரதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிற மடிகளை வெடித்து விடும் என்று நீ எழுதி கொடுத்த தேவன் நீர். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன குழிகளை வெட்டுகிறாரோ அந்த குழிகள் அவர்களை விழுவார்கள் என்று நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற தேவன்.
எங்களுக்கு விரோதம் உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஆகவே என் வீடுகளிலே வாதை நுழைய முடியாது. வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற தேவன் எங்கள் வீடுகளிலே எங்களை சுற்றித்தார். என்னுடைய எல்லைகளுக்குள் இருக்கிற வியாதி படுக்கையில் மாறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபிச்சு முடிச்சுட்டு அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். இந்த மன உறுதி தான் உங்க ஜபத்தை உசுரோடையே வச்சிருக்கும். 100 ஜபத்தை பண்ணி 100லையும் மன உறுதி இல்லாம 100 செத்து போனதா இருக்கிறத விட ஒரு ஜபத்தை பண்ணி மன உறுதியோடு இருக்கிறவனுக்கு அந்த ஒரு ஜபம் உசுரோடே இருக்கும் பாருங்க. காபா 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 காபா. அன்னாள் பார்த்தோம், பவுல் சொன்னதை பார்த்தோம், இப்ப இயேசு சொன்னதை பார்ப்போம். இயேசு சொல்றாரு, ஜபங்களில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம். திரும்ப சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம். திரும்ப சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம். திரும்ப சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகி இருக்கும். Whatever it may be, in the name of Jesus. எல்லாவித பயத்தின் ஆவியும் துரத்தப்படட்டும். எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போகட்டும். நாங்கள் பெற்றுக்கொள்வோம். சொல்லுங்க, நாங்கள் பெற்றுக்கொள்வோம், நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மனநிலை என்ன செய்யுது? உங்க ஜபத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு இந்த மனநிலை என்ன செய்யுதுன்னா, நீங்க பண்ணின ஜபம் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து வல்லமையை லாக் அவுட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி அன்லாக் பண்ணிவிட்டு அந்த பவரை ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்து சூழ்நிலை மாற ஆரம்பிக்குது. இன்னும் அதான் ஒரு ப்ரேயரை நீ எவ்வளோ வேணாலும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் அஸ்திபாரம் போடலாம், எவ்வளோ வேணாலும் ஃப்ரேம் பண்ணலாம், இன்னும் அழகாக்கலாம். ஸோ இந்த மன உறுதி, அதன் பொருட்டு இன்னும் மன உறுதியோடு நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் பண்ணி முடித்த ப்ரேயருக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆமென். முதல் ஜபத்தை நம்பாமல் 2வது ஜபம் பண்ண திரும்ப அதே விஷயத்தை 2வது தடவை பண்ணாதீங்க. பண்ணினாலும் பரவாயில்ல, 2வது ஜபம் பவர்ஃபுல்லாக இருக்கும், முதல் ஜபம் பவர்ஃபுல்லாக சேரக்கூடாது. ஸோ முதல் பண்ண ஜபத்துக்கே ஆண்டவரே நீங்கள் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. ஆமென். ஏன்னா தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நம்ம ஆத்மாவின் நங்கூரமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அது நம்முடைய ஆத்மாவின் நங்கூரமாக இருக்கிறது. இந்த நங்கூரமே அந்த நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கைனா, தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பண்ண ஜபம் அப்படியே அன்லாக் ஆகுது பாருங்க. அதுக்குள்ள ஒவ்வொரு டோரா ஓப்பன் ஆகி உள்ளுக்குள்ள இருந்து பவர் புறப்பட்டு போய் அடிச்சு தகர்த்துது, வேலையை செய்ய ஆரம்பிச்சது. இதுக்கு நீங்க பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்ல என்னால் அந்த நம்பிக்கையை சஸ்டெயின் ஆக முடியல, பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் பண்ணின ஜபம் பண்ணி முடித்த பிறகு திறந்த மனதோடு வேதத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஆர்டராக ஒழுங்காக வாசிக்கிற ஆளாக இருந்தால், இது வரைக்கும் வாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் பண்ணின ஜபத்திற்கு நீ பதில் கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதை குறித்து நீ பதில் கொடுத்திருக்கிறீர் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுது. நீ என் விசுவாசத்தில் எதை கேட்குறீங்களோ அதை தர்றீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த உண்மையை என்னால் நம்பக்கூடிய அளவு இன்னும் எனக்குள்ள விசுவாசம் என்ன செய்யலை. வந்து ஜோம் பண்ணி முடித்த உடனே அந்த அளவு ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேன் ஆண்டவரே. அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை குறித்து நீங்கள் பதில் தரீங்கன்ற கன்ஃபார்மு, நீங்கள் அந்த பதில் தரீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி என் மனசுக்காக ஒரு வசனத்தை நீங்கள் எனக்கு பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் பைபிளை ஆர்டராக வாசிக்கும்போது உன் ஜபத்தின் போது தேவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றத சொல்லத்தக்கதாய் உனக்கு ஒரு வசனத்தை தேவன் தருவார். இது ஒரு வேளை நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணினா எழுதியிருக்கிறது போதுமானது, அல்லது சொல்லப்பட வேண்டும் என்று ஒரு ஸ்போக்கன் வேர்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வாசிக்கும் ஒரு வேர்டு வரும். அந்த வேர்டு வந்த உடனே உங்களுக்கு தைரியம் வந்துடும். கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரா, பதில் கொடுத்துட்டாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பதில் கொடுத்துட்டாரு. இந்த ஸ்போக்கன் வேர்டு வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. என்ன ஜபத்தில் எதை கேட்டாலும் அதை அவனுக்கு தர்றேன்னு பைபிள் சொல்லியிருக்கு. இயேசு நாமத்தை கேட்டால் தர்றேன்னு சொல்லியிருக்கு. ஜெபிச்சு முடிச்சோன்னா கன்ஃபார்ம்டாக பதில் வந்து பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அது எனக்கு தெரியும் போது நான் இன்னும் கொஞ்சம் தைரியமாகறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க?
தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க. ஒருவேளை ஜெபம் பண்ணும்போது, வேதம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது யூ பிகம் ஸ்ட்ராங். ஒரு குறிப்பிட்ட அம்மாக்காண்டி ஜெபிக்கிறீங்க என்று சொன்னாங்க. அவங்களுக்கு ஏறக்குறைய 60 வயதுக்கு மேலே 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாரில் தாய் தான். அவங்க ஐ திங்க் மிகுந்த சுகவீனமாக ஐசியூவில் போய் சேர்த்துட்டாங்க. ஆக்சிஜன் லெவல் 50-60 அந்த இடத்துக்கு வந்துருச்சு. நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு அந்த தாயார் தேவை, சுகத்தை தாங்க, பூரண சுகம் வேணும்ப்பா. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று தெரியும். இந்த வியாதிக்கெல்லாம் சிலுவையில் இதெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, அந்த சுகத்தை கொடுக்கும் ஆண்டவரே, மாற்றத்தை தாங்க. சாயந்தரம் ஃபோன் வந்துச்சு, டாக்டர் சொல்கிறாங்க ஹோப்லெஸ்ஸு. உண்மையை தான் நாங்கள் சொல்ல முடியும். நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறது? அதுதான் உண்மை. அதனால் இட் இஸ் நாட், அது நோ ஹோப்பு, பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி. திரும்ப நேரத்தில் வருது, நான் ஏற்கனவே மிகுந்த மன உறுதியோடு தான் இருக்கிறேன், கர்த்தர் பதில் தருவார். திரும்ப இப்படி ஒரு நியூஸ் வருது. நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் மன உறுதியோடு தான் இருக்கிறேன், நீ நிச்சயம் பதில் தருகிற தேவன் என்பதை. ஆனால் நீ மன உறுதியை ஸ்திரப்படுத்தத்தக்கதாக நீ என்னோட பேசும் அப்படின்னு அப்படியே வாசிக்கிறேன். அன்னைக்கு காலையில் மார்னிங் ப்ரேயர். அதுக்குன்னு வழக்கமாக நீங்கள் பைபிள் வாசிக்கிற ஆளாக இருந்தாலே போதும், அதுக்குன்னு தனியாக வாசிக்கணும். அதில் அழகாக பேசிடுவார். காலையில் பைபிள் வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். தாவீது சொல்கிறான், காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது நீர் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தீர்றான். எங்கேருந்து தூக்குனாரான் கர்த்தர் அவனை? சிங்கத்திட்ட இருந்து இல்லை, சிங்கம் வாய்க்குள்ள மண்டை போயிடுச்சு, அங்கேருந்து தூக்குனாரான் கர்த்தர். கையெழுத்து ஆமே, காண்டாமிருகம் சுற்றி தூக்கிடுச்சு, கொம்புல இருந்து அப்பான்ற அங்கேருந்து தூக்கியிருக்காரு. என்ன ஆண்டவரே, சிங்கம் வாயிலேருந்து தூக்கியிருக்கேன், ஐசியிலேருந்து வெளியே தூக்க மாட்டேன் நான், காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்து நான் தூக்குவேன்டா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம்ப்பா. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி ஆயிடுச்சு எனக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாயந்தரம் ஃபோன் வருது, சார் ஆக்சிஜன் லெவல் 80 தாண்டிடுச்சு சார். டாக்டர்ஸ் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து பேசுகிறோம், ஹவு இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் மெடிக்கல் மிரக்கல். கிட்னி இன்னும் 50க்கு 60க்கு வந்தப்போ கிட்னி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் நினைக்கிறோம் இது இவங்களோட வில் பவரா இல்லை என்னன்னு தெரில, அது பாட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. எல்லா மெடிசனும் அக்செப்ட் பண்ணுது, இது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது. எல்லாம் கரெக்டாக இப்போ சூப்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இப்போ பெரிய குழப்பமாக இருக்குது, ஹவு இட் இஸ் பாசிபிள். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். என் அருமையான மகனே மகளை, இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். ஒருவேளை நோ ஹோப்ன்ற இடத்துல கூட நீ இருக்கலாம். அதாவது ஐசியூக்குள்ளே போயிட்டாங்க சார், இன்டென்சிவ் கேருக்குள்ளே போயிட்டாங்க, கிரிட்டிக்கல் கேர் இதுக்குள்ளே போயிட்டாங்க, எங்க வேணாலும் போகட்டும். சிங்கத்தோட வாயிலிருந்து, உன் தலை சிங்கத்தோட வாயில இருக்கலாம், உன் கழுத்து சிங்கத்தோட வாயில உன் குரவல இருக்கலாம், அங்கிருந்து ரட்சிப்பதற்கும் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்புகளின் மேல் நீ நிற்கலாம், அப்போ கூட நீ அவரை நோக்கி கூப்பிட்டு அவரோட உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த ஸ்டேஜை தாண்டிட்டாங்க, இந்த லெவலுக்கு மேலே போயிட்டா அதுக்கப்புறம் கர்த்தர் உதவி செய்ய முடியாதுன்னு கிடையாது. எந்த லெவலுக்கு போனாலும், எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலுக்கு போனாலும் அங்கேயும் கேர் எடுக்கிற தேவன், அங்கிருந்து அவனை வெளியே கொண்டு வருகிற தேவன் உனக்கு இருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. He just shut down all the doors of the medical science. நான் மெடிக்கல் சயின்ஸ்க்கு எதிராக பேசல, பட் devil will use that medical science to deceive you, to make you dull and disappoint. அதனால தான் நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நோவாவை கர்த்தர் பேழைக்குள் விட்டு கதவை அடைத்தார். கதவை அடைச்சிட்டார். அவன் பாட்டு வெளியே பார்த்துட்டு தண்ணி குதிக்கிறப்ப ஐயோ செத்துத்து போயிடுவோமோ, ஜன்னல் மேலே தான் இருக்குது, இருந்தாலும் அங்கேருந்து பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, மிரண்டக்கூடாது. இது இந்த அடுத்து ஒரு அலை வருது, நம்மளை கப்பலை பேழையவே தூக்க போதுன்னு வெளியில் கூச்சிடக்கூடாது. இந்த அலையெல்லாம் பார்த்து மிரண்டுருவான்னு நான் உள்ளே தள்ளி விட்டு ஒரே பூட்டிட்டார். போ, இந்த தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் கேட்காத, இனி ஒரே ஒரு சத்தத்தை தான் நீ கேட்கணும், பரத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையை மாத்தம் தான் நீ கேட்கணும். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். இந்த வாய்ஸ் ஆஃப் காடை நீங்க ஜெபத்தப்ப கூட கேட்கலாம், ஜெபத்தை முடிச்ச பிறகு கூட கேட்கலாம். இந்த அண்ணான் ஜெபிச்சா, இருதயத்திற்கெல்லாம் ஊற்றிட்டா. ஏலி சொல்றான், பாருமா, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நீ என்ன கேட்டியோ அது உனக்கு தருவார். அதான் அவளுக்கு கிடைச்ச ஸ்போக்கன் வேர்டு. அதை வாங்கினா பாருங்க, ஐயா ரொம்ப தோத்துறையான்னு சொல்லிட்டு அந்த வேர்டு கிடைச்சோன்னு அவளுக்கு மன உறுதி வந்துருச்சு. நமக்கு எப்படி பதில் தருவாரியா, நீ வேண்டிக் கொண்டபடியே அவர் உனக்கு செய்தருள்வாராக.
ஆமென், ஆமென். ஸோ அந்த வார்த்தை அவளுக்கு ஸ்போக்கன் வேர்டு தைரியத்துக்கு. ரிட்டன் வேர்டு போதும். ரிட்டன் வேர்டு இஸ் இனஃப். நல்லா வளர்ந்தவனுக்கு ரிட்டன் வேர்டு போதும். ஒருவேளை நீ வீக்காக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்போக்கன் வேர்டை தேவன் உங்களுக்கு தரார். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க ஆடிபிள் வாய்ஸ் தரார். நல்லா நீ கவனிக்கணும். ஆடிபிள் வாய்ஸ் இஸ் நாட் ஃபார் பிலீவர்ஸ். Sometimes when we need more confirmation, God is giving audible voice. When we are more weak, when we are weaker than any other else, God is speaking to you audible voice. நம்ம ரொம்ப வீக்கஸ்டாக இல்லாமல் வீக்கராக இருந்தோம்னா ஸ்போக்கன் வாய்ஸ். வீக்காக இருந்தவன் ரிட்டன் வாய்ஸே போதும். ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா ரிட்டன் வேர்டே போதும். ஸ்ட்ராங்காக இருக்கவனுக்கு ரிட்டன் வேர்டு போதும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எழுதி இருக்கிறதே அப்படின்னா. இல்லை உனக்கு எதுவும் சொன்னார்? என்னையா தனியாக சொல்லணும்? அதான் எழுதியிருக்கலையா? அப்படி தான் தேவன் தனியாக உன்ட்ட வந்து மகனே உன் வீட்டில் வாதம் வராது சொல்ல தேவையில்லை, எழுதிட்டாரு. என்னை விசுவாசிக்கிற எவன் வீட்டுக்கும் என் பிள்ளை எவன் வீட்டுக்கும் வாதை வராது. கையை தட்டு ஒரு தடவை அவருக்கு ஆமென். சொந்த குமாரனாகிய இயேசுவே சொல்றாரு எழுதி இருக்கிறதே. அதான் எனக்கு போயிட்டே இரு பிசாசு என்றார். திரும்பவும் பேசுறான், திரும்ப எழுதி இருக்கிறதே என்றார். மூணாவது ரொம்ப கன்ஃபியூஷன் வரும்போது தான் சொல்லி இருக்கிறது என்றார். இஃப் யூ ஆர் இன் மோர் கன்ஃபியூஷன்னா சொல்லி இருக்கிறதுக்கு வந்துருங்க. கடவுள்கிட்ட வந்து ஒரு வேர்டை ரிசீவ் பண்ணிருங்க. இட் இஸ் ஸ்போக்கன். உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் ப்ரேயருக்கு அப்புறமும் முன்னாடியும் உங்கள் லைஃப் ஸ்திரத்தன்மையோட தான் மாறிடும். உங்களால் உலகம் அசையும், உலகத்தால் நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. அவ்வளோ பெரிய சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பேர்ல் மெர்ச்சன்ட், ஒரு முத்து வியாபாரிக்கு தான் அந்த முத்தோட வேல்யூ தெரியும். பன்றிகளுக்கு அதோட வேல்யூ தெரியாது. அதை சொல்ல, பன்றிகள் எடுத்து முத்தை சிந்தாத, அது காலில் தட்டி விட்டுட்டு போயிடும், உன்னையும் பீறி போட்டுரும். அப்படி நீங்கள் தேவனோட நடக்கிற ஆளாக இருந்தால் இந்த வேர்ட் ஆஃப் காடோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நீங்கள் பண்ணி முடிக்கிறீங்க. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு இருங்க. உங்கள் மன உறுதியோடு கூட நீங்கள் இருங்கள். தொடர்ந்து வேதத்தை வாசிப்பது உங்கள் வழக்கமாய் கொண்டிருங்கள். கடவுளுடைய சத்தத்தை கேட்பதை வழக்கமாய் கொண்டிருங்கள். அப்படி கேட்கும்போது என்ன நடக்கும்னா, இன்னும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தேவன் கன்ஃபார்மாக ஒரு வார்த்தை சொல்வார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிங்கத்தின் வாயில் இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ரேமானா ஷக்கரபாலபா ஹாந்துனா மனமதியா. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். ஜெபிச்சிட்டீங்களே, ஸ்ட்ராங்காக இருங்க. யூ டோன்ட் நீட் அ ஸ்போக்கன் வேர்ட் வென் இட் இஸ் ரிட்டன். தேவையே கிடையாது, எழுதின வார்த்தை போதுமானது. ஒருவேளை நீங்கள் அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியாக இருக்க முடியலன்னா, உங்களுக்காக ஸ்போக்கன் வேர்டு சத்தத்தை, அந்த ரேமாவோட தேவன் உங்களுக்கு நிச்சயமாக பேசுவார். இட் இஸ் அ பர்த் ரைட் ஆஃப் எவ்ரி பார்ன் அகைன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அவர் பேசுவார். அதை கேளுங்க, உங்களுக்கு இன்னும் தைரியம் வரும். இன்னும் இந்த தைரியத்தை பெருக்குவதற்கு நல்லா ப்ரைஸ் பண்ணுங்க. தேவன் கொடுத்த வார்த்தையை கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் நல்லவராக இருக்கீங்க, ஜெபத்தை கேட்டுருக்கீங்க, நிச்சயமாக என் கண்ணு அது பதிலை பார்க்கும்பா, என் கண்ணு பார்க்கும்பா. நீங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவன், நீர் வந்து மாம்சமான யாவரின் ஜெபத்தையும் கேட்கிற தேவன் ஐயா, நிச்சயமாக என் கண்கள் அதை பார்க்கும் என்று சொல்லி ப்ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் ஜெபத்துக்கு அப்புறம் உங்கள் மனநிலை. ஜெபத்திற்கு பிறகு உங்கள் மனநிலை. தலைப்பு, ஜெபத்திற்கு பின்பு உங்கள் மனநிலை. இப்படி இருக்கும்போது உங்கள் ஜெபங்கள் எல்லாம் அப்படியே அவுத்து விட்டு ஆர்மி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு உள்ளே போய் அடித்து தகர்த்து உங்கள் கண்ணுக்கு கொண்டு வந்து ரிசல்ட்டை காட்டுற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஷா கரா பாலா பதிரா மதியம் கரா பாலா பதிரா பாலா